வில்லனுடைய இன்ட்ரோ தான் ட்ரெய்லரில் வருது. நாகார்ஜுன பேசுகிற டைலாக் தான். அடுத்து சோபின் வர்றாரு, அதுக்கப்புறமேல் சத்யராஜ் வர்றாரு, உபேந்திர வர்றாரு, அமீர் கான். அதுக்கப்புறம் தான் ரஜினி என்ற ஒரு ஷாட் ஒன்று வருது. ஹார்பருடைய ஒரு மேட்ரை கையில் எடுத்திருக்காரு, அதனுடைய சாயல் கொஞ்சம் வருதாக வரும். இதில் அந்த பீடியை பிடிச்சிட்டு போகும்போது கூட அந்த கட் பண்ணி காமிக்கிறது பார்த்தோம்னா அந்த ஸ்டைலில் தான் பீடியை பிடிச்சிட்டா ஒரு கட் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் பேசும்போது எங்கள் அப்பான்னு சொல்லும்போது உனக்கு அப்பா எனக்கு நண்பன் அப்படிங்கும்போது அங்கே தளபதி வர்றாங்க. அதே கெட்டப்பில் அதே ஸ்டைலில் தான் அமீர் கான் வர்றாங்க. நீங்கள் ஆடியோ லஞ்சில் வரும்போது கூட அதே ஸ்டைலில் தான் உள்ளே என்ட்ரியே கொடுத்தாங்க. 1000 கோடிகள் தாண்டும்னா சத்யராஜ் கூட நீங்கள் ஸ்டேஜில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இந்த படம் 1000 கோடி இருக்குது, அத்தனை தகுதியிலும் இருக்குது. 1000 கோடியை தாண்டும் முதல் தமிழ் திரைப்படம். அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கூலி படத்தோட ட்ரெய்லர் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு பண்ணியிருக்குன்றாங்க, சில பேர் வந்து என்னோட எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, லோக்கியோட கெரியர்லேயே இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் ட்ரெய்லர் கட்டு இதுதான் வந்து மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலே உங்கள் பார்வைக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? இல்லை, அது என்னென்னா நீங்கள் ஒரு ட்ரெய்லர்னால் எடுத்தோன்னே ஒரு மாதம் ஒரு ஸ்டார் வச்சு சூப்பர் ஸ்டார்ன்ற வச்சுருக்கும் போது நீங்கள் இந்த 3 நிமிஷம் டியூரேஷனில் எல்லாத்துலேயுமே ரஜினி வரணும்னு எதிர்பார்க்குறது வந்து அது எந்த மாதிரி பேட்டர்ன் எனக்கு ஒன்றும் புரியல. பட் அதனுடைய படத்தில் இருக்கிற முக்கியமான சின்ன சின்ன ஹைலைட் ஷாட்ஸ்லாம் கட் பண்ணி எல்லா ஆக்டர்ஸுமே உள்ளுக்குள்ள வச்சு ஸ்பேஸ் கொடுத்து தான் ஒரு ட்ரெய்லர் நீங்கள் ஃபில்லப் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிவே நம்ம காமிச்சிருந்தோம்னா ட்ரெய்லர் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பட் அதை அவரே விரும்ப மாட்டார் முதல்ல. இல்லைனா இந்த மோனிகா சாங்கெலாம் உலகளவில் பிச்சுக்கிட்டு போகும்போது சேபின்னு கொடுப்பாங்களா? பட் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல. நம்ம டோட்டலாக படம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். பட் இந்த ஸ்பேஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்லனுடைய இன்ட்ரோ தான் ட்ரெய்லரில் வருது. நாகார்ஜுன பேசுகிற டைலாக் தான். அடுத்து சோபின் வர்றாரு, அதுக்கப்புறமேல் சத்யராஜ் வர்றாரு, உபேந்திர வர்றாரு, அமீர் கான். அதுக்கப்புறம் தான் ரஜினி என்ற ஒரு ஷாட் ஒன்று வருது. ரஜினி இவர் சத்யராஜ் டைலாக்லாம் தான் ஓப்பன் ஆகுது. பட் அந்த வரக்கூடிய அந்த ஒரு 1 மினிட் ஷார்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் தான் வந்து லோகேஷ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. ஸோ அதுலேயும் ஒரு ஹியூமர் கடைசி ட்ரெய்லரோட எண்டில் சின்ன ஒரு ஜர்க்க ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார். அது தீயாக பற்றிட்டு எரியுது. இப்போ பாஷா ரேஞ்சுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த நெகட்டிவில் காமிச்சது அது பாஷாவுடைய அந்த ரெஃபரன்ஸ், அந்த பீடியை பிடிச்சிட்டு வர ஸ்டைல், தீவுடைய ரெஃபரன்ஸ். பட் ஒரு மாசாக தான் காமிச்சிருக்காரு. ஓகே, ட்ரெய்லர் கட் அப்படி தாங்க பண்ண முடியும். இதுதான் சொல்ல வந்து இல்லையா, பிடித்தவர்களுக்கு பிடிக்குன்னு சொல்கிறாங்க, பிடிக்காதவர்கள் பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதை பற்றி வந்து யாருமே கவலைப்படல. ரஜினி சாரே வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன விஷயம் ட்ரெய்லரை பார்த்துட்டு 3 ட்ரெய்லர் கட் பண்ணாங்க. பட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதை விடுங்கன்னாங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு சாங், ஒரு ஃபைட் ரஜினி படத்தில் இருக்கும். சமீபத்தில் வேணான்ட்டார். வேண்டாம், நம்மளுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேரக்டர் பண்ணுவோன்ட்டு அவரே மாறுறாரு. அப்படிங்கும்போது லோகேஷ் பண்ணுறது வந்து ரொம்ப அருமையான ஒரு ட்ரெய்லர் தான் கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை மறுப்பதற்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. இதோட வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே சார். லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் படத்தை எடுக்கும்போது அந்த பழைய விக்ரமோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அந்த கதையை கண்டினியூட்டி அதே கேரக்டர்ஸை வச்சு தான் படத்தை வந்து கொண்டு போனார். அவரோட எல்சி யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிட்டார். இப்போது இந்த கூலின்ற கதாபாத்திரம், இந்த கூலின்ற கதை வந்து ரஜினியோட பழைய படத்துலேருந்து எடுத்த ரெஃபரன்ஸாக இருக்குமா, இல்லாட்டி புது கதையாக இருக்குமா? இல்லை, கதையை வந்து அவருடைய தாட்ஸில் வந்து வேறு லெவல், அவருடைய ஓன் ஐடியாவில் தான் கிரியேட் பண்ணாங்க. பட் என்னன்னா அந்த படத்துடைய ரெஃபரன்ஸ் கொஞ்சம் வரும். ஓகே, ஹார்பருடைய ஒரு மேட்ரை கையில் எடுத்திருக்காரு, அதனுடைய சாயல் கொஞ்சம் வருதாக வரும். இதில் அந்த பீடியை பிடிச்சிட்டு போகும்போது கூட அந்த கட் பண்ணி காமிக்கிறது பார்த்தோம்னா அந்த ஸ்டைலில் தான் பீடியை பிடிச்சிட்டா ஒரு கட் கொடுத்துருப்பாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஷாவுடைய அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி நமக்கு வரும். ஒரு மூணு படத்தினுடைய ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இதில் வருது. தீ அண்டு பாஷா அண்டு நண்பன் அப்படிங்கிற ஒரு மேட்டில் தளபதி ஒரு மேட்டில் வருது. ஸோ ஸ்ருதிஹாசன் பேசும்போது எங்கள் அப்பான்னு சொல்லும்போது உனக்கு அப்பா எனக்கு நண்பன் அப்படிங்கும்போது அங்கே தளபதி ஒரு ரெஃபரன்ஸ். பட் அவரே அதை வந்து சொல்லியிருக்காரு. அந்த படங்கள் ரொம்ப பிடிச்ச படங்கள் எனக்கு. அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக ரஜினி படங்கள் வரதான் செய்யும். இதுவே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் ஒரு பாட்டு வேறு படத்தில் வச்சுருக்காங்க, சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. அது படம் வரும்போது கண்டிப்பாக அந்த பாடு வச்சுருந்தாங்கன்னா அது தியேட்டரே அலப்பறை பண்ணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என்ன சொல்ல முடியும் நம்ம? ஸோ அதனால் ஒரு படத்தினுடைய சாயல் அந்த ரெஃபரன்ஸ் ரஜினியோட படம் ஸோ கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் இது எல்சி படம் இல்லை அப்படிங்கிறத லோகேஷ் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது ஒன்னொல்லி சூப்பர் ஸ்டார் படம் இல்லை, மாற்று கருத்தில் அவர் தான் முழுமையாக பயன்படுத்தி இது ரஜினி படம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா அமீர் கான் கேரக்டரில் ரோலக்ஸினுடைய பாதிப்பு கொஞ்சம் தெரியும். அதே கெட்டப்பில் அதே ஸ்டைலில் தான் அமீர் கான் வர்றாரு. நீங்கள் ஆடியோ லஞ்சில் வரும்போது கூட அதே ஸ்டைலில் தான் உள்ளே என்ட்ரியே கொடுத்தாரு. ஸோ ஒருத்தருடைய டைரக்டருடைய தாட்ஸ் அந்த மேக்கிங் வந்து அதாவது அவருடைய படங்களும் ரஜினி சார் படங்களும் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வரும், அதை தவிர்க்கவே முடியாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார்.
நீண்ட வருடங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால ரஜினியோட படம்னா ஃபேமிலியோட போய் பார்ப்பாங்க. பெண்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமே போய் பார்ப்பாங்க. என்னை மறுபடியும் கூட்டு போங்க, 2வது வாட்டி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களும் பார்ப்பாங்க சார். ஸோ இந்த ஏ சர்டிஃபிகேட்னால கூலி படத்துக்கு குழந்தைகள் போகிறதோ குடும்பங்கள் போய் பார்க்குறதோ பாதிக்குமா? கண்டிப்பாக அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் எதாவது கொடுக்கப்பட்டதுன்னு. பட் இதில் ஒரு வல்காரிட்டி கிடையாது, ஆபாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் வயலன்ஸ் ஓவராக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தில் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறையா, அருவா, வீச்சருவா, கத்தி, கோடாலி, சுத்தியல் இப்படின்னு அடித்து தெரிக்கிற போது இந்த சின்ன பசங்க வந்தால் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அதனால் இதை பார்த்து அவங்க வேறு அளவில் போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக சென்சார் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. பட் அதை கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கிட்டிங்கன்னா கூட நான் யூஏ தரேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. பட் லோகேஷும் சன் பிக்சர்ஸும் என்ன சொல்கிறோன்னா, அதை கொஞ்சம் நம்ம டெப்த்து குறைச்சிட்டோம்னா படத்தில் என்ன இன்டென்ஷன் சொல்ல வரும்போது சொல்ல முடியாது. நீங்கள் ஒருத்தர் அடித்தா தான் அந்த பவர் காமிக்க முடியுமோ அடிச்சு தான் ஆகணும். பட் அவங்க அதை வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது அப்படியே வரட்டுன்னு சொன்னால் ஏ வந்தாலும் பரவாயில்லன்றாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 37, 89 சம்திங்க்கு அப்புறமேல் வந்து படத்துக்கு சிவா படம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் ஏ சர்டிஃபிகேட் இருக்குது. ரஜினி சார் படம் தப்பு தலங்களாம் ஏ சர்டிஃபிகேட் படம். அது ரியல் ஒரு சப்ஜெக்ட் பெங்களூர் நடந்த விஷயம் தான் கேபி பண்ணார். அப்புறம் நெட்ரிகன் சூப்பர் டூப்பர் ஹிட் வசூலில் கலக்கின படம் ரஜினி சார் டியூல் ரோலில் பண்ணது, அது ஏ சர்டிஃபிகேட்டு. புதுக்கவிதை அருமையான ஒரு லவ் மேட்டர் தான் பண்ணாங்க, அது ஏ சர்டிஃபிகேட்டு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் வந்து அவருடைய படங்கள் ஏ சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டாக சிவா 89 சம்திங் 90ல். பட் அதற்கு பிறகு இப்போ தான் வருது. வரும்போது இந்த படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான். அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ஒரு ரஜினி படம் ஏ சர்டிஃபிகேட் வர அளவுக்கு ஒரு படம் பண்ண மாட்டாங்க. அது லோகேஷ் கண்டிப்பாக பண்ண மாட்டார். பட் வயலன்ஸ் ஓவராக இருக்குது. பட் என்னென்னா ஒரு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் கொஞ்சம் போகிறதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்கப்படுது. அது நீங்கள் அதை சென்னையை தவிர்த்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அலோவ் பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஓவர்சீஸில் வந்து இன்னும் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குல்ல சார். இதை கட் பண்ணணும், அதை கட் பண்ணணும், அங்கே வந்து இந்த சீனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக சீன் கட் பண்ணி தூக்குறதுலாம் கூட இருக்குதுங்களா? இல்லை, ஓவர்சீஸ் நீங்கள் வந்து ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வல்கலாட்டி இருக்குது உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனுடைய கல்ச்சர் வேறு. அந்த கல்ச்சர் நம்ம இந்தியாவுக்குள்ளே வராது. ஓகே. பட் இது கொஞ்சம் வயலன்ஸாக தான் காமிச்சிருக்காங்க. ஹாலிவுட் படமும் வயலன்ஸ் நிறைய வந்திருக்கு. கண்டிப்பாக இதனால் வசூல்லாம் பாதிக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்ல முடியும். இதை வந்து நீங்கள் அதாவது ஓவர்சீஸில் டோட்டல் ஒரு 100 சென்ட்ரலுக்கு மேலே 100 நாடுகளுக்கு மேலே போகுது, எல்லாமே லைக் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா 56 கண்ட்ரிக்கு மேலே யூடியூப்பில் பார்த்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு. ஸோ இதே லைக் பண்ணியிருக்காங்க. அப்போ படம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்காங்க, உலக ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் என்னென்னா இந்த சிட்டியில் இருக்கிற அந்த மால் அந்த ஒரு சிஸ்டத்தில் தான் அவங்க வந்து பிலோ 18s வந்து உள்ளே விட மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சிட்டியில் இருக்கிறவங்க பார்க்குறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பார்க்க முடியாதுன்னு. அவங்க வெளியூரில் போய் கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க. ஓகே சார், இந்த படத்துக்கு இப்போ வரைக்குமே டேபிள் ப்ராஃபிட் எவ்வளோ போயிருக்கு சார்? ஏதோ ஹையஸ்ட் ரேஞ்சுன்றாங்க, அதுக்கப்புறமா வந்து வரலாறு காணாத டேபிள் ப்ராஃபிட்ன்றாங்க. இதுதான் அதிகங்களா? இல்லை, கண்டிப்பாக அதிகமாக ஒரு விஷயம் பேசப்பட்டு கரெக்டாக இந்த பிஸ்னஸ்லாம் டேபிள் ப்ராஃபிட் ஹெவியாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 crores கிட்ட ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. பட் அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் தான் இவ்வளோ எனக்கு ஆயிருக்குன்னு அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணணும். நம்ம வந்து பேசப்பட்ட விஷயத்தை வச்சு நம்ம ஓரளவு பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடிக்கு மேலே இது டேபிளில் வந்து பேசப்பட்ட விஷயமாக தான் நம்ம பார்வைக்கு வந்தது. அப்போ ஆகும்போது பட்ஜெட் காசே எடுத்துட்டாங்க. பட்ஜெட்லாம் அதெல்லாம் கிராஸ் பண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்க. அதாவது இது வரைக்குமே அவங்க போகிறதோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் கலாநிதி மாற ஸ்டேஜில் நீங்கள் ஆடிட்டரில் பார்க்கும்போதே எந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தால் நமக்கு தெரிய வரும் நமக்கு மேட்டத்தை. ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதை பட் அதிகாரப்பூர்வமாக டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவங்க பண்ணும்போது இன்னும் வேல்யூவாக இருக்கும். நம்ம ஒரு பேசின விஷயம் என்ன தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து அந்த பார்த்த ஒரு விஷயம் பேசின விஷயம் நம்ம காதுக்கு வரும்போது நம்ம அதை கன்வே பண்ணுறோம். பட் இந்த அளவுக்கு இது பேசப்பட்டிருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த நியூஸை நம்ம ரசிகர்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் இது வந்து டேபிள் ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி வரைக்குமே பேசப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, அப்போ 1000 கோடி அடிக்கிறதுக்குன்னு இது நிறைய சாத்தியம் இருக்குது. ஆமாம், 1000 கோடிகள் தாண்டும்னா சத்யராஜ் கூட நீங்கள் ஸ்டேஜில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இந்த படம் 1000 கோடி இருக்குது, அத்தனை தகுதியிலும் இருக்குது, 1000 கோடியை தாண்டும் முதல் தமிழ் திரைப்படமாக இது கூலி இருக்கும் அப்படின்னு சத்யராஜ் சொல்கிறார். அப்போது சத்யராஜ் சொல்கிறது நம்ம சொல்கிறதுமே வித்தியாசம் இருக்குது. நமக்கு வந்து அந்த தகவல் அடிப்படையில் படத்தினுடைய விஷயங்கள் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். சத்யராஜ் கூட நடித்தவர், ஸோ ரஜினியோட நடித்தவர், அந்த படத்தில் ஒர்க் பண்ணவர் லோகேஷோட தெரியும், இந்த படம் பார்த்துட்டாரு, டப்பிங் பேசிட்டார், படம் பார்த்துட்டாரு. இப்போ அவர் ஒரு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அது 1000 கோடி தாண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம நினைக்க முடியும். நம்ம அதை லோகேஷும் அதான் சொல்ல 1000 கோடி அடித்தா என்னோட சந்தோஷப்படுறது ஒன்றும் இருக்க முடியாது. பட் அதற்குள்ளே ஒரு படம் கொடுத்துருக்கேன், மக்கள் கையில் தாண்டார். ரஜினி சாரும் அதே தான் சொல்கிறார், படம் பார்த்துட்டேன், ஸோ ரசிகர்கள் மாதிரி நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன், அவங்களுடைய ஆர்வத்தையும் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். மக்களுக்கு தான் தீர்ப்புன்ட்டார்.
இப்போ 1000 கோடி அடிக்குமா 1500 கோடி அடிக்குமான்றது மக்கள் கையில் தான் தீர்ப்பு. அது எது அடித்தாலும் சந்தோஷம் தான். ஸோ படம் மொத்தத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஜெயிலர் 1 பிரேக்கை இந்த கூலி அதை கண்டிப்பாக கிராஸ் பண்ணும். அதாவது அவருடைய படம் தான் 2 படம் 2.0 ஜெயிலரும், அது 2ஐயும் கிராஸ் பண்ணி ரெக்கார்டு தானே. ஆமாம். இப்போ இது வந்து 1000 கோடி அடிக்கல, ஒருவேளை 800 கோடி அடிக்குது, 900 கோடி அடிக்கிறதுனால ரெக்கார்டு தானே அது. இவர் 2 படங்களை முறியடிச்சது அதானே. ஸோ அதுவே பெரிய விஷயம். ஸோ 1000 கோடி அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடித்தா நமக்கும் வந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.